ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன் 2.2 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஏபோர்ட் ட்ரிக்ஸு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏபோர்ட் ட்ரிக்ஸுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு இதையும் யார் சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் என்னங்கிறது தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குறது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நம்பராக இன்றைக்கி பார்க்குறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாக ரிசல்ட் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம எப்படி அடுத்த ரிசல்ட்டில் ஏ போர்டில் நம்ம நம்பர் உட்காந்துட்டு வருது அப்படிங்கிறத ட்ரிக்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2ன்ட்டு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே டேட்டு தான். ஓகேங்களா? இந்த டேட்டுக்கு அடித்த ரிசல்ட்டு இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன். ஏபிசி ரிசல்ட்டு தான். இது எப்படி நம்ம ஏ போர்டு எடுக்கிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒன்றுமில்லை, இது ப்ளஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ரொம்ப எல்லாம் ரிஸ்க்காகலாம் ட்ரிக்ஸ்லாம் கிடையாது. 4, 4, 8, 1, 9. 4, 4, 8, 1, 9. இந்த 9 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏ போர்டில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பவரில், அதாவது நம்மளுடைய கணிப்பில் வர பவரில் அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் ஓகே, அந்த இதை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6, 6, 12, 12, 7, 19. இதில் பார்த்தீங்கன்னா 1, 9ங்கிற நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு ஏ போர்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது ஏ போர்டில் ஹிட் அடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1, 1, 2, 2, 4, 6. 6ங்கிறது அடுத்த இதில் பாருங்கள். அடுத்த ரிசல்ட்டில் ஏ போர்டில் 6ங்கிறது ஹிட் அடிச்சிருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே எழுதியிருக்கிற ரிசல்ட்டு முன்னத்த நாள் ரிசல்ட்டுலேருந்து அடுத்த நாளுக்கான என்ன மாதிரி ஏ போர்டில் இந்த நம்பர் வருதுங்கிறத தான் பார்த்துட்டு வரோம். கவனமாக பாருங்கள். அடுத்து பாருங்கள், 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. அதுக்கடுத்து 5ஆம் தேதி எப்படி வருங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். அதுதான் 6, 5, 11, 11, 7, 18. 18 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2, 2, 7, 2, 2, 4, 4, 7, 11. 11 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் மிஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த சைபருக்கு 1ங்கிறது ஒரு மதிப்பு கணக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். அது நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது தெரியும். சைபர்னால் அதோடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிற மாதிரி நம்ம வச்சு தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தான் நம்பரும் உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4, 6, 10. சைபருக்கு 1ன்னு மதிப்பில் கொடுக்கல 11ன்னு வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம இதை 1 மட்டும் எடுத்துக்குமே. 2, 11, 11ங்கிறது கூட்டுத்தொகையில் வந்தாலும் நம்ம ஏ போர்டு மட்டும்தான் பார்த்துட்டு வரனால 1 ஏ போர்டில் ஹிட் அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1, 1, 2, 9, 11. 11ல் அடுத்த நாளும் பாருங்கள் 1ங்கிறது ஹிட் அடிச்சிருக்கும். 1, 4, 5, 5. நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 3, 4, 7. 7ங்கிறது அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்கள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள். 7, 6, 13, 13, 6, 19ங்கிறது நமக்கு கிடைக்குது. அதில் 1, 9 வருதான்னு பார்த்தா ஏ போர்டில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. இதுக்கடுத்து பாருங்கள். 5, 6, 11, 11, 1, 12. 12ங்கிறது நமக்கு மிஸ் ஆகிருக்குது ஏ போர்டில். இப்போ நம்ம ஏ போர்டு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நண்பா. அதனால் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து 0, 0, 7. நம்ம 7ங்கிறத இதை ஒவ்வொன்றும் மதிப்பு கொடுத்தோம்னா 1, 1, 2, 7, 9. 9 ஏ போர்டில் உட்காந்துருக்காங்கன்னா பவரில் உட்காந்துருக்கு. இருந்தாலும் நம்ம இதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். பவர் நம்பர்னால் என்ன?
ஆப்போசிட் நம்பர்னா என்னங்கிறத வீடியோஸ் வந்து நம்ம கெஸ்ஸிங் தமிழ் 2.0 சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பவர் நம்பர் ஆப்போசிட் நம்பர் என்னங்கிறத வந்து தெரியலேன்னா நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் போகலாம், அதுக்காகத்தான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், அப்படியே 4 9 13 2 15 15ல் 1 5ன்னு எடுத்துக்குவோம். அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இதை வந்து எடுத்துக்க வேணும். ஏன்னா நம்பரில் வர்றது மட்டும்தான் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தான் அதுக்கான ஒரு இது வருது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 6 10 10 0க்கு 1ன்னு வச்சு எடுத்தீங்கன்னா 11ன்னு வருது. 11ல் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மிஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது 2 7 9 9 8 17 17 பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மிஸ் ஆகிருக்கு. இந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நம்பர் மட்டும் கூட்டுத்தொகையில் ஒன்று அப்படியே அடிக்கிறாங்க, இல்லை நம்ம கொடுக்குற பவர் நம்பர்ஸில் அடிக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் தமிழ் ஃபஸ்ட்டு சேனலில் டெய்லியும் வந்து கெஸ்ஸிங் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவைப்படுறவங்க சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.